வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா டாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. அதாவது டாபாங்கிறது ஹைவேஸில் இருக்கிற ஹோட்டல்ஸை தான் டாபா சொல்லுவாங்க நார்த் இந்தியன் சைடில். இங்கே ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் சிக்கன் கிரேவியெல்லாம் செய்வாங்க. அதை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டிலே செய்கிறதுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த கிரேவி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, நான்க்கு, இது எல்லாத்துக்கும் சூப்பரான இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதே மாதிரி இப்போ செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ட்ரை கோகோனட், அதாவது கொப்பரை தேங்காய் சொல்லுவோம் இல்லையா, அதை பொடியாக திருவி ஒரு 1/3 கப், அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் 5 காஷ்மீரி மிளகாயும் 12 வரமிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன கல்பாசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது ஸ்டார் அனீஸ் சொல்லுவோம் இல்லையா, நட்சத்திரப்பூ, அதில் 2 இது எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, இது ஜாதிப்பத்திரி, ஒரு சின்னோண்டு துண்டு, ஒரு 1/4 இது 3 பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் 2, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சு இந்த ட்ரை கோகோனட்டை பொடி பண்ணி திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா சிவக்க வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கருகாமல் நல்லா எல்லாம் ஒரே கலரில் இந்த மாதிரி சிவந்து பொன்னிறமாக வரும். வரும்போது இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சிவக்க வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் ஃப்ளேமை ஃபஸ்ட்டு ஹையில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரும். அப்போ கொஞ்சம் லோவில் வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் சேர ஒரே கலரில் நமக்கு வந்துடும். இந்த பாருங்கள் எப்படி கருகாமல் ஒரே மாதிரி கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ அடுத்து நம்ம இதே பேனில் அந்த லைட்டாக எண்ணெய் இருக்கு இல்லையா, அது கூடவே நம்ம இந்த வரமிளகாயெல்லாம் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். அதாவது காஷ்மீரி மிளகாயும் வரமிளகாயும் போட்டு இதில் லேசாக கொஞ்சமாக 1 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்குங்க. இப்போ இது வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு சைடில் ஒதுக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. நான் இது இந்த பொருட்களோட காமிக்கலை, அதனால் இப்போ சொல்லியிருக்கேன். இது வெந்தயம் பொரிஞ்ச உடனேயும் நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதையும் ஒரு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க. எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்குங்க, ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். இப்போ வறுத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் இந்த எள்ளையும் இந்த கசகசாவையும் போடுவோம். அப்போ எள்ளு படப்படான்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். அந்த எள்ளு பொரிஞ்சு வந்த உடனேயும் நம்ம இதை என்ன செய்யணும்னா எடுத்து இதையும் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுதான் மெயினான மசாலாக்கள் இதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம், சேர்த்தே அரைக்க போகிறோம். ஆனால் தண்ணியே விடாமல் இதை அரைக்கணும். அதுதான் பக்குவம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். இந்த மல்லி, மிளகாய், சீரகம், சோம்பெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அது கூட இந்த தேங்காய் வறுத்து வச்சதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். இதை தண்ணியே விடாமல் அரைக்கணும். இப்போ பாருங்கள் அரைச்சது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்திருக்கும். இப்போ இது கூட வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னாக்கா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும், பவுடர் மாதிரி வரும்.
தண்ணியே விடாமல் நம்ம அரைக்கிறோம். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் நல்ல நைஸாக எவ்வளோக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அரைக்கிங்க. கொஞ்சம் இந்த நம்ம தண்ணி விடாதனால கொஞ்சம் நரன்னு இருக்கும், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை எடுத்து இதே பிளேட்டில் நம்ம எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலோட வாசனையே ஒரு தனி வாசனையாக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக செஞ்சோம்னா நம்ம சாப்பாடும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு கட்டு அளவுக்கு பாலக் எடுத்திருக்கேன். இந்த பாலக்கு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன், அதாவது சீனி. இதில் கொதிக்கும்போது இந்த பாலக்கு எல்லாத்தையும் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பூரா இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி கொதிக்கும். அதில் இந்த பாலுக்கு 2 நிமிஷத்தில் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக வதங்கி வர வேணாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர்ற டைமில் நம்ம ஒரு பவுலில் தனியாக நார்மல் வாட்டர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கூட வச்சுக்கலாம். அதில் டக்குன்னு எடுத்து இந்த பாலுக்கு எல்லாத்தையும் இந்த வாட்டரில் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் இதில் போட்ட வேகத்துக்கு ஆறிடும். நீங்கள் ஐஸ் வாட்டராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் போட்டுட்டு இதை ஆற விட்டு நம்ம இந்த பாலக்கீரையும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறிருச்சு. இப்போ டக்குன்னு இதை எடுத்து தண்ணி இல்லாமல் நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம். எடுத்துட்டு இது இதாங்க இந்த கிரேவியில் ஒரு அருமையான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய இது இன்க்ரீடியன்ஸ் இது. இப்போ இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர போகிறோம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், சூப்பராக அரைச்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதில் அடுத்த மசாலா என்னென்னா இஞ்சி பூண்டு. இதில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்ல பெரிய சைஸு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்குவோம். இது ஒரு க்ரீன் மசாலா இதுக்கு பேர். இதையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 தக்காளி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் 1/4 கப் எண்ணெய் விட்டு அதில் பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, அதுக்கப்புறமா 2 சின்ன ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுட்டு இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வதக்கும்போது இந்த வெங்காயம் ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேண்டாம். கொஞ்சம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்புறமா இந்த வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன் மசாலா, இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். ஃப்ளேமை ஒரு மீடியமாக வச்சுக்குங்க. ஹையில் வச்சிங்கனாக்கா அடியில் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியத்தில் வச்சுட்டு அடி பிடிக்காத லெவலுக்கு எப்போவுமே நம்ம இந்த ஃப்ளேமை வச்சுக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வருது பாருங்கள். உங்களுக்கே தெரியும், சைடெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். வதக்கி இந்த தக்காளியில் உள்ள தண்ணி பதம் எல்லாம் போய் இதுலேயும் நல்ல மேலே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வதக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூளையும் இந்த மசாலாக்களோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இதுவும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா எல்லா பொருளையும் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா முதல்ல கலந்து விடணும். நல்லா கலந்து விட்ட உடனேயும், அதுவும் ஏற்கனவே நம்ம நல்லா வறுத்து தான் வச்சுருக்கோம், அதனால் இதுவும் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்படி அல்வா மாதிரி நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமே இந்த மாதிரி வந்துடும். இந்த டைமில் நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு
இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா இந்த சிக்கனை கலந்து விடுங்க. கலந்து விடும்போது நல்லா அந்த வதங்கி அந்த சிக்கனும் அந்த பிங்க் கலராக இருக்கிறது கொஞ்சம் ஒயிட்டாக கலர் மாறும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். நல்லா இதை வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த கலர் மாறி வெள்ளையாக அந்த சிக்கன் பூரா பிங்க் கலர் மாதிரி ஒயிட் ஆகும். அந்த டைமில் நம்ம இப்போ இந்த பாலை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இந்த சிக்கன் மசாலாக்களோட நல்லா கலந்து விடணும். இதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா இதை மாதிரி டேஸ்ட்டு நீங்கள் எப்பவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான கிரேவிங்க. நல்லா நம்ம ஒரு சுவையாக வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த கிரேவி தண்ணியாலாம் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. மீடியம் அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் சால்ட் சேர்க்க போகிறோம். சால்ட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு ஃபுல் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது பத்தலைன்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் கலந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி பவுடர், இது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை மூடி அதாவது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் திறந்து காமிச்சேன்ல, இப்போ அது வெந்து மேலே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இடையில நீங்கள் கிளறியும் விட்டுக்கரலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நான் விட்டுட்டேன். அந்த கிரேவியில் உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவு வாசனையாக அவ்வளவு டேஸ்டான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி புதுசாக நானும் ரெசிபிகள் போட்டுட்ருக்கேன். பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்லா இருந்ததா நல்லா இல்லையா எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேணும்னா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தடுத்து ரெசிபிகள் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இதுக்கு முன்னாலேயும் நான் ரெசிபி போட்டிருக்கேன். புதுசாக ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேனு நான் அந்த மாதிரி ரெசிபிகள் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.